ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 3 மாதம் வேலைக்கு போனது, லீவுக்கு வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போய் 3 மாதம் சம்பளம் வாங்கியிருக்காரு. 3 மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணாரா இல்லையாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுப்பா. 3 மாதம் முடிஞ்சு சேலரி வாங்கியாச்சு. 4வது மாதம் ஒர்க்குக்கு போகிறேன். அந்த 3 மாதத்துல அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் எல்லாம் நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகிட்டாங்க. லஞ்சுக்கெல்லாம் அவங்க கூட தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். லஞ்ச் முடிச்சோன்னே 1 ஹவர் பிரேக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு 1 ஹவர் போய் மரத்தடியில் போய் உட்காந்துக்குவோம். செவுத்து மேலே ஏறி மரத்தடியில் உட்காந்து ரோட்டில் போகிற வர பஸ்ஸு கிசு வெடி பார்த்துட்டு பாட்டு கேட்டு அப்போ ரேடியோ தானே, அதில் பாட்டு கேட்டு செல்லில் பட்டன் செல்லு தானே, அப்படியே உட்காந்து வேடி பார்த்துட்டு உட்காந்துக்குவோம். அப்புறம் அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏப்பா இந்த வேலைக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுற, நீ கம்முன்னு வந்து இந்த காசு சேர்த்து வச்சு நீ காலேஜுக்கு போயிரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நீ எத்தனை வருஷத்துக்கு இதே கஷ்டத்தில் இருப்ப அப்படின்லாம் சொல்லி அவங்களாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எனக்கு காலேஜுக்கு போகணுன்னு மைண்டு தோணுது, வீட்டில் இருக்க சூழ்நிலைக்கு வேலைக்கு போகணுன்னு தோணுது. அப்புறம் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது அப்புறம் தான் அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்கும்போது, சரி வேணால் ட்ரை பண்ணு, எதாவது கிடைக்குதான்னு பார்த்து சொல்லு, ஃபீஸ் கம்மியாக எங்கே இருக்குதுன்னு பாரு அப்படிங்கும்போது அப்புறம் நானே ஃப்ரெண்டு அப்போ வந்து ரத்தனம் காலேஜ் பேர் சொல்லணுமா சொல்லாமல் ஏன்டா அப்படி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய காலேஜ் போய் ட்ரை பண்ணதில் எல்லா பக்கமும் ஃபீஸ் ஜாஸ்தி, இல்லைன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்தாலும் போகலாம், பட்டு பஸ்ஸுக்கு காசு வேணுமே தினம். அப்போ எவ்வளோ டிக்கெட்டு 3 ரூபா என்னமோ நினைக்கிறேன், 3 ரூபாயோ 10 கிலோமீட்டருக்கு 12 கிலோமீட்டருக்கு 3 ரூபா என்னமோ நினைக்கிறேன். அந்த 3 ரூபாயுமே வேணுமே. அப்படியெல்லாம் இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் எப்படியோ நானும் ஃப்ரெண்டு போயிட்டு பேசி ஒரு காலேஜு இங்கே வேணால் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காலேஜ் சூஸ் பண்ணோம். இந்த கேப்பில் அங்கே 3 மாதத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அங்கே வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் என்னாச்சுன்னா, ஃபைனலாக காலேஜ் போகிறேன்னு வீட்டிலலாம் கன்ஃபார்ம் ஆகி வேலையை விட்டு நிற்க போகிறேன்னு சொல்லி அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் சரிப்பா அப்படின்ட்டார். அது லாஸ்ட் டே என்ன பண்ணேன் அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த யூடியூப் எல்லாமே லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாமே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணும். அப்போ வந்து அது அடிக்கடி ஃபில்ட்ரு வந்து அடைச்சிக்கும். அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வர டியூப்பை வந்து உள்ளே போகிறதுக்கு தூக்கி வெளியே போட்டேன் மறந்து. நான் பாட்டுக்கு உட்காந்து அது பாட்டுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பாட்டுக்கு மாற்றி வச்சு லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் ஒரு பக்கம். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து அதில் அந்த நாங்கள் வந்து வெல்டிங்கில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிசர்லாம் செக் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்கும், அதில் மிஷினில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்துட்டு தம்பி நிறுத்துப்பா அப்படின்னாரு. ஏன்னா என்னாச்சு அப்படின்னா, இப்போ ஆயில்னா கீழே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு போய் எட்டி பார்க்குறோம். அது வாட்டுக்கு ஆயில் அப்படியே குழம்பு மாதிரி போய் ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு குளம் ரூம் அளவுக்கு ஃபுல்லாக ஆயில் நிற்கிது. டப்புன்னு மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு டப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வேஸ்ட் எடுத்து போட்டுருக்கேன். தம்பி இத்தனோடு வேஸ்ட்டு போட்டு என்ன எடுப்பேன் அப்படின்ட்டாங்க. என்ன இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கரெக்டாக 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எம்டி ரவுண்ட்ஸ் வருவார். 5:30 மணிலேருந்து அதுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். போய் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு டப்பு நல்லா போட்டு கிளியர் பண்ணி எல்லாம் முடித்து ஓவர்செல் பண்ணி அதை வந்து அது வேஸ்ட்டெல்லாம் ஒரு இடத்துல வேண்டான்னு கொண்டே வைப்பாங்க. அந்த இடத்துல கொண்டே வச்சு முடிச்சுட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் கரெக்டாக 5 நிமிஷத்தில் எம்டி உள்ள ரவுண்ட்ஸ் வந்துட்டார். கொஞ்சம் மிஸ்ஸே இருந்ததுன்னா அன்றைக்கி லாஸ்ட் நாள் வேறு எனக்கு. அன்றைக்கி வந்து பெருசாக வச்சுருப்பாங்க ஆப்பனுக்கு. ஃபுல்லாக எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்செல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பக்காவாக இருந்ததெல்லாம் மறுபடியும் பழையபடி ரெடி பண்ணி முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க இருக்கவங்களும் சொன்னதுனால காலேஜுக்கு நான் ஜாயின் பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் சொல்லி சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி வேலையெல்லாம் சொல்லிவிட்டு வேலையை விட்டு நின்று வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு 3 காலேஜ் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் சொன்னீங்களா, சொல்லியிருந்தோம் இல்லையா. அது 3 காலேஜில் பார்த்தீங்கன்னா எங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன்னா சங்கரா காலேஜில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு அங்கே தான் ஃபீஸ் கம்மி. ஒரு வழியாக அங்கே போய் காலேஜ் ஜாயின் பண்ணி நானே ஃப்ரெண்டுமே தான் எல்லாத்துக்குமே அலைஞ்சோம். போய் காலேஜுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குறது, அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி எல்லாம் முடித்து ஃபீஸ் கட்டுறப்ப தான் வீட்டில் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து, அப்பா வர முடியல. அப்பா பார்த்திங்கன்னா டெய்லியும் வேலைக்கு போயிடுவார். போனார்னா காலையில் 8 மணிக்கு போனார்னா நைட் 9-10 மணி ஆயிடும். ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து எம்டிக்கு வந்து டிரைவராக இருந்தார். அது இல்லாமல் எம்டி விட்டுட்டு போனதுக்கப்புறம் கம்பெனி ஒர்க்கெலாம் நிறையா இருக்கும். அந்த ஒர்க்கெலாம் போனார்னா எப்படி லேட் ஆயிடும்.
அதனால் அம்மா மட்டும்தான் வந்தாங்க. அம்மா வந்து ஃபீஸ் கட்டிட்டு அப்புறம் காலேஜ் அப்படியே ஒரு வழியாக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி முடித்து டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அப்போ ஃபீஸ் எவ்வளோ உனக்கு? அப்போ வந்து 6500 பர் செமஸ்டருக்கு. 6500 6500 பெரிய அமௌண்ட் எனக்கு பொண்ணு. ஆமாம், 90 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போனால் அப்புறம் 6000 பெருசாக தான் இருக்கும். சரி, அப்புறம் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வெளியே வந்து ஃபஸ்ட்டு என்ன டிகிரி படித்த? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்களாமா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு வழியாக வெளியே வந்து வேலையெல்லாம் தேடணும். கம்பெனியாக ஏறி இறங்கும்போது தான் தெரிஞ்சது. எல்லாம் படிக்கிறப்போ நமக்கு ப்ரொஃபஸரு, நமக்கு மேலே இருக்க சீனியர்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு அது பெருசாக யோசிக்க மாட்டோம். கம்பெனி ஏறி இறங்கும்போது தான் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சது. ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும், அப்புறம் வந்து நம்ம படித்த படிப்புக்கான வேலையாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்து போய் வேலை தேடி ரொம்ப கஷ்டம், வேலையே கிடைக்கல. அப்புறம் சரி வேலைக்கு தேடி அலைஞ்சு, அதாவது வந்து காலேஜ் முடிச்சாச்சு, வேலை தேடி அலைஞ்சாச்சு. வேலை கிடைச்சிதா கிடைக்கலையா? அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சதா இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போனாருங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் தயவு செய்து கரெக்டாக பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்து வேலைக்கு போனாரா இல்லையா, எங்கே வேலைக்கு போனார், ஃபஸ்ட் டைம் எங்கே வேலைக்கு போனாருங்கிறது நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.